இந்த வருஷம் ஆரம்பிச்சாரு அப்புட்ன்னா, 5 வருஷத்துக்குள்ள ரூ. 10,00,000 முதலீட்டுல லாபம் பார்க்க முடியுமா? இல்ல 10,00,000 வந்து மிகைப்படுத்தப்பட்ட தொகையா? இல்ல அது வாய்ப்பு இருக்கு அப்டின்னா, என்னென்ன வழிகள்ல அந்த லாபம் அவர் பார்க்கலாம் சார்? நீங்க ரெசல்யூஷன் சொன்னோம். இது முதலீட்டு ரெசல்யூஷன் ஒரு நல்ல கான்செப்ட் தான். ஏன்னா ரெசல்யூஷன் நெறைய பேர் ஜிம்முக்கு போறதுன்னு ஒண்ணு எடுப்பாங்க. காலையில 6 மணிக்கு எழுந்துக்கிறேன், 5 மணிக்கு எழுந்துக்கிறேன், அப்புறம் ஜாக்கிங் போறேன், வாக்கிங் போறேன். நெறைய ரெசல்யூஷன்ல முதலீட்டு ரெசல்யூஷன் இப்ப சமீப வருடங்கள்ல இத பேசப்படுது. அது ஒண்ணு முக்கியமா நம்ம இங்க கவனிக்கணும். 2வது வந்து இந்த ரெசல்யூஷனுக்கு ஈக்குவலா எடுக்கக்கூடிய இலக்குகளுக்கு ஈஸியா எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு ஈக்குவலா என்ன பேசப்படுதுன்னா, எல்லாம் ஒரு 10 நாள் தான். 1 மாதம் தான். அதோட அத மறந்துட்டு, அதோட அடுத்த டிசம்பர் எண்டுல பேச ஆரம்பிப்பாங்க மக்களு. அந்த மீம்ஸ் இப்ப நெறைய போகுது. நீங்க நெறைய அப்ப 2மே எடுக்கிறதும் பேசப்படுது. அதை விடுறதும் பேசப்படுது. விமர்சனம் பண்ணியும் ஒரு சிரிப்பாவும் பேசப்படுது. 2மே நடக்குது. இருந்தாலும் நம்ம இத தொடர்ந்து பேசியே ஆகணும். ஏன் பேசியே ஆகணும்னா, சப்போஸ் அந்த ஒரு சிரிப்பு நடுவுல இது ஒரு சிந்தனையாவது உண்டாகுது பாருங்க. அது ஃபாலோ பண்றதுன்றது ஏதோ ஒரு மனிதன்ல எப்பவுமே வந்து ரேஷியோ தான். 10ல வந்து மார்க்கெட்டிங் ரேஷியோ என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, 10:1 தான். 10 பேர் பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் தான் உங்களுக்கு பிசினஸ் குடுப்பாரு. இதுதான் மார்க்கெட்டிங் கான்செப்ட்ல கார்ப்பரேட்ல மார்க்கெட்டிங் இதுதான் பேசுவாங்க. இது 10:2லாம் ரொம்ப அபரிதம். வாய்ப்பு ரொம்ப குறைவு. 10:3லாம் வாய்ப்பு ரொம்ப அது சான்ஸ் இல்ல. 100:3 வேணா வச்சுக்கலாம். இதுதான் ஆமா. இந்த கான்செப்ட் அந்த இத நம்ம இங்கேயும் பார்க்க போறோம். 10 பேர் ரெசல்யூஷன் ஒருத்தர் ஃபாலோ பண்ணா கூட இது போதும். அந்த 9 பேர் தான் வந்து மீம்ஸா நம்ம அவங்களே தன்னை கலாய்ச்சிக்கிறது, மத்தவங்கள சிரிக்கிறது. இது 2மே இங்க நம்ம பார்க்குறோம். ஏன்னா இப்ப கடந்த 1 வாரமா அத பத்தி தான் நெறைய பேசப்படுது. இப்ப இந்த முதலீட்டு ரெசல்யூஷன் நீங்க சொன்னீங்க. கண்டிப்பா. அப்ப புதுசா இந்த முதலீட்டு முறைக்குள்ள வரவங்க, இப்ப இவங்களுடைய வயதுன்னு பார்த்தா 50லோட சில பேருக்கு ஆரம்பிச்சிருக்கலாம். அவங்க இப்ப தான் இது சமீபமா எல்லாம் சுத்தி பார்த்து, நம்மளும் ஒரு முதலீடுன்ற கான்செப்ட்குள்ள வரலான்னு பார்த்துருப்பாங்க. இல்ல இன்னைக்கு ஒருத்தர் 23 வயதுல வேலைக்கு தொடங்குறவருக்கும் இதே பண்ணலாம். சிலவருக்கு வந்து 40 வயதுல ஆக இந்த வயத நம்ம அப்படியே விட்டுறலாம். தொடக்கத்துல வயத பார்க்க வேண்டாம். இந்த 3 வயத மட்டும் நம்ம கற்பனையா வச்சுப்போம். 23 வயதுல ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்றாரு. 40, 50க்கு மேல. இப்ப அந்த 3 வயதுல 1. இப்ப நீங்க கேள்வியில வந்து 5 வருடத்துக்குள்ள ஒருத்தர் ரூ. 10,00,000 லாபம் பார்க்க முடியுமா? அப்ப வந்து அவங்க எத நிர்ணயிச்சிருந்தாங்கன்னா, லாபத்த நிர்ணயிச்சுட்டாங்க. அப்ப எவ்வளோ தொகைய முதலீடு பண்ண போறான்றத சேர்த்து நிர்ணயிக்கணும்.